நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமை அடி. வணக்கம் நான் வால்சரஸ் பிசி வரும் வால்சரஸ் மிஸ்டர் ஃபாதர் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சியான் நடிச்சிருக்கும் தங்கலான் படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். கதைக்களம் நம்ம ட்ரெய்லரில் பார்த்த கிட்டத்தட்ட அதே தான். சரிங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தங்கம் இருக்குது, சாலிடாக அந்த மொத்த பாறையே வந்துட்டு தங்கமாக தான் இருக்குது. அதை எடுக்க பல ஆட்கள் போய் இது எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் எங்கே தோணாலும் எந்த கல் எடுத்தாலும் அதில் தங்கம் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆசையில் பேராசையில் நிறையா பேர் போய் தோண்டி எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் போகிற ஆட்கள் யாருமே திரும்புறதில்லை. பிகாஸ் அந்த தங்கத்தை காக்க ஒரு காவலாளி இருக்கா. அப்படி அவங்க தான் ஆரத்தி அப்படிங்கிற நம்ம மாளவிகா மோகனன் மேம். சரிங்களா, பட் ஆனால் இந்த தங்கத்தை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இங்கிலீஷ் தவிர கிளம்புறாரு, லார்ட் கிளெமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் யாரோட ஹெல்ப் நாடி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் அண்ட் அவங்களோட குரூப்பை மொத்தமாக சேர்த்திட்டு கொண்டு போய் எப்படியாச்சும் அந்த தங்கத்தை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா, என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதைக்களம். சரிங்களா, தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிடலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சித் சார் எப்போவுமே வந்து தன்னோட படத்துக்கு ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ணுவார். எப்படி நம்ம சார்பாட்ட பரம்பரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பரம்பரைகள் இருக்குது. இங்கே ரங்கவாத்தியா, இங்கே இன்னொருத்தர், அதுக்கப்புறம் டான்சிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ்லாம் பில்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுவார் தெரியுமா, அந்த பாக்ஸிங்க்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்துட்டு தங்கலான் இந்த படம் வந்துட்டு இட்ஸ் லைக் அந்த பர்டிகுலர் ஒரு உலகம். அது அந்த உலகத்துக்குள்ளே போய் அந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி ஒரு சொற்களை உங்களுக்கு கொண்டு போகும். அந்த வகையில் அந்த உலகம் எனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சதுன்னு சொல்லுவேன். ஹேர் ஸ்டைல்ஸ்லேருந்து அவங்க பேசுகிற விதத்துலேருந்து ஒரு ஒரு இன்னசென்ஸ்லேருந்து அந்த பெயின் காட்டுற விதத்துலேருந்து அந்த 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 ஒரு ரேஜ் காட்டுற விதத்துலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இட் வாஸ் அ செப்பரேட் வேலை. அங்கே நீங்கள் அந்த படம் அந்த 2.5 மணி நேரம் பார்க்கும்போது அது ஒரு தனி உலகம். அந்த தனி உலகத்தில் வந்துட்டு பல விஷயங்கள் நடக்கும். ரியலிஸ்டிக்காகவும் நடக்கும், கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து நடந்தும், அண்ட் சில பேக் அண்ட் ஃபோர்த் டைம்லைன் ஸ்விட்சஸ்லாம் அது மாதிரி நடக்கும். இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஃபார் மீ. ஸோ அந்த வேர்ல்டு கிரியேஷனில் எட்டகேன் ரஞ்சித் சார் ஸ்கோர்ஸ் பிக் டைம். ஸோ அது நான் படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பார்க்குறேன். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸஸ் சியானே அம்மா மனுஷன், அந்த மனுஷனுக்கு என்ன வயசுங்க, அட்டிக்கிறாங்க, போய் மூஞ்சி திருகிட்டு விழுகிறாருங்க. அட்டிக்கு மூஞ்சில் அப்படி வச்சு மண்ணில் போட்டு தேய்க்கிறாங்க, மிதிக்கிறாங்க, உருட்டி பரட்டுறாங்க. அந்த மனுஷனை போய் அந்த அட்டி வாங்கி நடிகிறாரு மனுஷன். அது அட்டி வாங்குறது ஒரு பக்கம், மற்ற சில விஷயங்கள் அந்த டைலாக் டெலிவரியெல்லாம் எஸ்பெஷலி அந்த அந்த ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு வந்து ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டைலாக் பேசி அவங்க பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகணும். அந்த இடத்துல பேசுகிற டைலாக்ஸ் ஆகட்டும், அவர் காட்டுற எமோஷன்ஸ் ஆகட்டும், அவுட்ஸ்டாண்டிங். சியானே அவ்வளோதான், எனக்கு வேறு உதவே இல்லை. அவ்வளோ செல்லக்குட்டி. யூ ஆர் ஜஸ்ட் அ ப்ரைட் ஃபார் இந்தியன் சினிமா. யூ ஆர் அ ப்ரைட் ஃபார் இந்தியன் சினிமா. அண்ட் அவ்வளோதான். லவ் யூ சியான், அவ்வளோதான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஹேவிங் செட் தட் மாளவிகா மோகனன் மேம், ஐம் ஸோ கிளாட் ஐ குட் ஃபைனலி see her potential being used. She was just always used as a glam doll. எனக்கு அது பயங்கரமான காண்டு. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இந்த ஆரத்திங்கிற கேரக்டர் எக்ஸ்ட்ரானரியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தனி ஸ்டைலு, ஒரு அந்த கோவத்தில் பார்க்குற விதமாகட்டும், அந்த கத்துற அந்த வார்க்கரை மாதிரி கத்திட்டு வரதாகட்டும், அந்த அட்டாக் பண்ணுற விதமாகட்டும், அவங்களும் அந்த பல்டிகல்ட்டிலாம் அடிச்சிருப்பாங்க போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கிற ஆளாக கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். அதை பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி படங்கள் அமைகிறது ரேர் தான், புரியுது. பட் நாட் ஜஸ்ட் அஸ் அ கிளாம் டால் இல்லாமல் அட்லீஸ்ட் ஆக்டிங் ஸ்கோப்லேயோ வந்து அவங்களை நிறைய இன்வால்வ் பண்ணிருக்கேன். பிகாஸ் ஷி ஹேஸ் ஹை பொட்டென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி கிளியராக தெரியுது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, நம்புறேன், பார்க்கலாம். பட் கிரேட் ஒர்க் இன் திஸ் பர்டிகுலர் ஃபிலிம் மாளவிகா மேம்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நம்ம பசுபதி சார் ஒரு பக்கம் மனுஷன், அவர் ஒரு தனி ஸ்லாக்ல பேசுவார். அவர் வேற மாதிரி எடுத்தோடனே ஒரு பூஜையை போட்டிருப்பார். அந்த இடத்துல ஒரு இழுவை, அதுக்கப்புறம் போக போக பேசுகிறவங்க கம்ப்ளீட்டே பண்ண மாட்டார். அவர் ஒரு மாதிரி பேசுவார். அவரோட ஆக்டிங் அந்த மனுஷனை நடிக்க சொல்லி அதரணும். அந்த பக்கம் பார்வதி மேம், ஐயோப்பா என்ன நடிக்கிறாங்க அவங்கப்பா. இப்போ தான் ரீசெண்டாக வேறு ஏதோ படம் வேறு பார்த்தேன் அவங்களது. வாட் இஸ் தட், உள்ளோளுக்குன்னு சொல்லிட்டு இது மலையாள படம். ஸோ அதில் வேறு மாதிரி ஷீஸ் அ வெரி வெர்சடைல் ஆக்ட்ரஸ் அண்ட் yet again she proves it. This was a stunning performance by her as well again. அதுக்கப்புறம் அந்த சியாரோட பையன் கேரக்டரில் நடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. ஒரு எஸ்பெஷலி ஒரு இடத்துல ஒரு பொசஸ்ட் பண்ணி நடிப்பார். அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காப்புல. அண்ட் குழந்தைங்களாகட்டும், மற்ற ஒரு கப்பல் ஒருத்தங்க ஆகட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸ். இந்த கிளெமெண்ட் இந்த இவராகட்டும், அந்த யாராவது அந்த பிரிட்டிஷர் ஆகட்டும், everybody's performance stands out. So performance wise
பிரித்து தள்ளியிருக்காங்க எல்லாருமே. ஸோ செகண்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ வுட் பி த பர்ஃபார்மன்ஸ். தேர்ட் அண்ட் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பாசிட்டிவ்ஸ் ஐ வுட் சே இஸ் மியூசிக். ஜிவி பிரகாஷ் பதர் விட்டு பிரிச்சிருக்காரு. சாங்ஸும் சரி, பீச்சும் சரி. அந்த படம் ஸ்டார்டிங் டைட்டில் ஆரம்பிக்கும் போதே கிரெடிட்ஸ் போட ஆரம்பிக்கும் போதே ஒரு வேறு லெவல் அப்படியே ஒரு பிளாஸ்டில் தான் ஆரம்பிக்குது மியூசிக்கு. அதில் அப்படியே இந்த மியூசிக் போக 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 திடீர்னு சியான் விக்ரம்னு வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வருது பாருங்க, அது வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ மியூசிக் ரைட் ஃப்ரம் அந்த டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சார், அந்த கிரெடிட்ஸ் கார்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் மனுஷன் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. லானே தங்கலானே எல்லாம் அப்படியே goosebumps stuff. G. Prakash brother has nailed it, absolutely nailed it. Second hero of the film nu solli aanu. Outstanding work by G. Prakash brother. So மூணாவது பாசிட்டிவ் மியூசிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். இந்த படத்தில் ஒரு வேலை பார்த்துருக்காங்க, அது ஒரு மாதிரி இருக்குதுங்க. அது ஏதோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் இன்ஃபேக்ட் வந்து ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணும்போது, டீசர் ரியாக்ஷன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் சீனில் சியான் அப்படி ஒரு கத்தும் போது ஒரு டே அண்ட் நைட் வந்து போகும். அதே ஃப்ரேம், அதே லுக்கில் ஒரு டே நைட் மாறும். நான் அதை மிக்ஸ் மேட்ச் பண்ணாங்கன்னு நினச்சேன். எப்போ நடக்கிற ஒரு ஷாட்டையும் அப்போ நடக்கிற ஒரு ஷாட்டையும் சும்மா நம்மளுக்கு இந்த ட்ரெய்லர் கட்டுக்காக சும்மா சுவாரஸ்யத்துக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸே அந்த மாதிரி டே நைட் மாதிரி இருக்கும். டைம்லைன் ஸ்விட்ச் மாதிரியாது இல்லை என்ன கான்செப்டில் அதை யோசிச்சாங்கிறது நம்மளுக்கு யோசிச்சாலே வந்துட்டு அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். இட் வாஸ் கிரேசி எடிட்டிங். எனக்கு அது என்ன கான்செப்டில் யோசிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு பயங்கர க்யூரியஸாக இருக்குது ரஞ்சித் சார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் அதை தாண்டி நிறைய இடத்துல வந்து டைம் லைன் ஸ்விட்ச் ஆகும். ஓடிக்கிட்டே இருப்பாருச்சியா, திடீர்னு பார்த்தா அப்படியே அந்த கொம்பு கெட்டபிள் வருவார், பார்த்தா அது எப்போ நடந்திருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், டைம் லைன் ஸ்விட்ச் தான். ஸோ அந்த சட்டில் டைம் லைன் ஸ்விட்சஸ், அந்த திடீர்னு முறைச்சி பாட்டு இருப்பார், சின்ன ஒரு கிளிச் ஆகும், பார்த்தா அந்த பழைய ஆள் வந்துட்டு போவோம். அப்படி அந்த மாதிரி எடிட்டிங்லேயும் சினிமாட்டோகிராஃபி பல வேலைகள் பார்த்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி படத்தை இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. கதைக்களம்னு பார்த்தீங்கன்னா அகேன் அதுதான் வரும். சரி, அதை வந்துட்டு நம்ம ஒரு அடித்தள மக்களை வந்துட்டு ஒருத்தன் அடக்க பார்க்குறான். ஆனால் இன்னொருத்தன் அவனுக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு நீ சும்மா நான் இவங்க கூட்டு போய் இவனை ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட்டு போய் மறுபடியும் இவங்கள்ட்ட வேலை வாங்கிட்டு மறுபடியும் இவங்களை அடக்கிறது. ஸோ இந்த கதைக்களம்ங்கிறத நம்ம பார்த்தது தான். அண்ட் இந்த அடித்தளத்தில் மக்கள் வந்து இல்லை எங்கள் உரிமைக்காக நான் சண்டை போடுவோம். ஸோ ரஞ்சித் சார் படம் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கர் இருக்கும். அந்த ஆங்கர் இதுலேயும் இருக்குது. ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் அகேன் எடிட்டிங் எனக்கு ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகப்பட்டுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஒரு வெரி 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 யூனிக் ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் எடிட்டிங்க்கு மிகப்பெரிய குழு சொல்லுவேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அந்த புழுதி பறக்கவும், அந்த புகைக்கு நடுவுலையும், அதுக்கப்புறம் ஏதோ அந்த ஒரு கிணறுக்குள்ளே உட்காந்து ஏதோ தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி கேமரா மூவ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு விஷுவலி பார்க்குறதுக்கு. ஸோ ஓவரால் அந்த விஷயமும் பயங்கரமான பாசிட்டிவாக பார்க்குறேன். தென் ஐ வாஸ் சே தி ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் அடித்து துவம்சம் தெறிக்க அடி வெட்டு குத்து டமால் டுமில் தான். பட் I have to say very raw, rugged action sequences. ஆனால் எல்லாமே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அண்ட் செமையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி செமையாக இருக்காங்க. அவங்க அந்த நேரத்தில் அந்த ஒரு அப்படியே மேக்கப் போட்டு வரது ஆகட்டும், அந்த இதுமாகட்டும், அந்த சியானோட அந்த அந்த அவரோட அக்கள் அதை எப்படி சொல்கிறது, அதோட ஒரு ஸ்டைலான நாட்டை அப்படியே நடந்து வந்து அப்படியே போகிறது, அந்த விப்ளாஷ் அப்படி பண்ணிட்டு போகிறதாகட்டும், அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆகட்டும் பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் கொரியோகிராஃபருக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். அண்ட் மற்றபடி நான் சொன்ன மாதிரி காஸ்டியூம்ஸு, மேக்கப், எவ்ரிபடி அதெல்லாம் டெஃபினட்டாக ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணும். இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தான் ஸ்டாண்ட் அவுட். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் ரேரான படங்கள் இந்த மாதிரி வரதெல்லாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல், அவங்களோட லுக்ஸு, அந்த பல்லு நடுவுலாம் கரையாக தான் இருக்குது. யாருமே அங்கே பார்க்குறதுக்கு அப்படியே பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் லுக்கிங் கேர்ள்லாம் அங்கே கிடையாது. இல்லை ஸ்டன்னிங்லி லுக் ஹேண்ட்ஸம் லுக்கிங் பாய்லாம் ராக்கெட் ராவா அப்படி தான் இருக்காங்க. நம்ம அந்த கிளமெண்ட் நம்ம அந்த யாரும் பிரிட்டிஷ்காரோட செம்ம மாதம் இருக்குது. அந்த மாதிரி யாருன்னு சொல்லுங்கள், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படி மனுஷன். ஸோ மேக்கப் அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பியூட்டிஃபுல். எஸ்பெஷலி சியான் ஒரு குதிரையில் ஒரு சீன் வருவார். அந்த சீனில்
அப்படி இருக்குது சரியா. அதெல்லாம் சியானா அங்கே ஒரு மாதிரி ரெடி பண்ணி விட்டுருப்பாங்க, வேற மாதிரி இருக்காரு மனுஷன். ஸோ ஆல் தீஸ் ஆர் த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். நெகட்டிவ்ஸ் என்ன கேட்டிங்கன்னா என்ன வரலாம்னு தோணுது எனக்கு. அது தோணல எனக்கு. ஐ லவ் த ஃபிலிம், ஐ டோட்லி லவ் த ஃபிலிம். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. பட் நெகட்டிவ்ஸ்ன்னு என்ன பேசலாம் அப்படின்னா, விஎஃப்எக்ஸை ப்ராப்ளி கொஞ்சம் குறை சொல்லலாம், கொஞ்சம் ஓகேஷாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேபி அகேன் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், செலவு பண்ணணும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் விஎஃப்எக்ஸ் இருந்துச்சுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு செலவு பண்ணலையா என்னன்னு தெரியல. பட் கொஞ்சம் ஓகேஷாக தான் இருந்துச்சு. ஸோ விஎஃப்எக்ஸை மேபி குறை சொல்லலாம். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சொல்ல தெரியுமா. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்காக அதை எடிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல தெரியுமா. அது சில பேருக்கு புரியாமல் போகலாம். மேபி பீப்புள் மேட்டிங் என்னங்க திடீர்னு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். ஸோ மேபி தட் ஆல்சோ மைட் டர்ன் அவுட் டு பி கொஞ்சம் என்னங்க புரிய மாட்டேங்குது, திடீர்னு இங்கே போகுது திடீர்னு அங்கே போகுதுங்கிற மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். அண்ட் எனக்கு எப்படின்னா ஏதாச்சும் மிஸ் அவுட் ஆனாலும் அது ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணிச்சுன்னா நான் இன்னொரு வாட்டி பார்த்து கூட புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேனே தவிர வந்துட்டு அதை குறை சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ அப்சல்யூட்லி லவ் த ஃபிலிம். எனக்கு இட்ஸ் அ டெஃபினட் வாட்ச் இன் த தியேட்டர்ஸ், இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். எனக்கு அந்த வேர்ல்டுக்காகவும் இந்த பர்ஃபார்மன்ஸஸ்க்காகவும் என் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அதுக்காகவும், அந்த முடிக்கிற விதத்துக்காகவும், அந்த பிஜிஎம்ஸ்க்காகவும், அந்த 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 என்டையர் எமோஷனுக்காகவும் இட் இஸ் டெஃபினெட்லி அ வாட்ச் ஃபார் மீ. எனக்கு பர்சனலாக இது என்னோட ரிவ்யூ ஆன் தங்களான். உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து மறக்காம கன்வர்சேஷனில் சொல்லுங்கள் சார். வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி. கூடிய சீக்கிரம் அதில் சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.